அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். என் மீது அன்பு காட்டியவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அவர்களுடைய பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. எந்த நேரமும் எந்த நிமிடமும் அவர்களை நினைத்தபடியே வாழ்ந்து வருகிறேன். இரவில் தூக்கம் இல்லை, உணவு இறங்குவதில்லை. எதையோ பறிகொடுத்தார் போல் புத்தி பேதலித்து போனது போல அமர்ந்தவாறு இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையிலிருந்து என்னால் வெளிவர முடியவில்லை. நான் என்ன செய்வது? சொல்லுங்கள் குருஜி என்று ஒரு பெண்மணி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறார். அன்பு காட்டியவர்களின் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, ஏன்? இதுதான் அந்த பெண்மணியினுடைய கேள்வி. முதலில் ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் உயிரினங்களை படைக்கும் போதே அந்த உயிரினங்களாகிய ஜீவராசிகளின் உள்ளே ஒரு பண்பை, ஒரு குணத்தை வைத்துத்தான் படைத்திருக்கிறார். அதுதான் அன்பு. இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு வரம், ஒரு வெகுமதி, ஒரு நன்கொடை. ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் தன்னிடம் இருக்கும் அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து தருவதில்லை. கண்ணதாசன் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். இறைவனிடம் நான் அன்பு என்பது என்ன என்று கேட்டேன். அதற்கு இறைவன் பதில் சொன்னான், கொடுத்துப்பார், அனுபவித்துப்பார், அப்போதுதான் அன்பினுடைய மகத்துவம், மகிமை தெரியும் என்று சொன்னான். அன்பு என்பது எடுக்க எடுக்க, கொடுக்க கொடுக்க அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பண்பு, ஒரு குணநலன். ஒரு காக்கை தனியாக உணவை உண்ணாது. பல காக்கைகளை அழைத்து தன் உணவை பகிர்ந்து கொள்கிறது, இல்லையா? எவ்வளவு பெரிய குணம் அதற்கு! ஒரு நாயோ ஒரு பூனையோ குட்டி போட்டு விட்டால் அந்த குட்டியை எப்படி கண்ணின் இமை போல பாதுகாக்கிறது, அதனிடம் யாரையும் நெருங்க விடாமல் வைத்துக் கொள்கிறது. அதனுடைய தாய்ப்பாசம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை விலங்கினங்களை பார்த்தாவது மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தாலும் தெரிந்து கொள்ளாத ஜடங்கள் தான் என்று வாழ்கிறது. பணம் கொடுத்தா வாங்க போறீங்க, இல்ல அது என்ன கரைந்து போகக்கூடிய ஒன்றா, காணாமல் போகக்கூடிய ஒன்றா, சொத்தாது. கொடுத்து பாருங்கள், பல மடங்கு உங்களிடம் திரும்பி வரும் என்று அவதாரங்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் அன்பே ஆண்டவன் என்று சொன்னார்கள். இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு அன்பு செலுத்துபவர்கள் குடும்பங்களில் குறைந்து வருகிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய மகளின் மீது அளவுக்கு அதிகமான அன்பை செலுத்துவான். ஏன் தெரியுமா? இது இயற்கையின் விதி, இறைவனுடைய நியதி. அவன் தன்னுடைய மகளை தன்னுடைய தாயாக பார்க்கிறான். தன்னுடைய தாயே தனக்கு மகளாக பிறந்திருப்பதாக
அவன் எண்ணுகிறான். அதனால்தான் தன் தாயின் மீது அப்போ காட்ட முடியாத அன்பை, தாய் உயிரோடு இருந்த போது எந்த மகனும் தாயின் மீது அளவுக்கு அதிகமான அன்பை காட்டுவதில்லை. ஆனா தாய் இறந்து போன பின்னால் அதனுடைய இழப்பை பற்றி அனுபவித்த பின் தன்னுடைய மகளின் மீது காட்டுகிறான். ஐயோ, நம்முடைய தாய் மீது நாம் பாசம் வைக்காத போயிட்டோமே, அன்பு வைக்காத போயிட்டோமே, அரவணைக்காத போயிட்டோமே, அவங்க எதையுமே எதிர்பார்க்காமல் எனக்கு அன்பையே ஊட்டி என்னை வளர்த்தார்களே, எனக்கு ஒன்று என்றால் அவர்கள் துடிதுடித்து போவார்களே. இதையெல்லாம் எப்ப நினைச்சு பார்க்கிறான் பிள்ளைங்க? தன்னுடைய தாயின் மரணத்திற்கு பின்னால் நினைத்து பார்த்து அனுபவப்படுகிறான். அப்பதான் அவன் கண்ணீர் விடுகிறான், கதறி அழுகிறான். அப்போ அங்க காட்ட முடியாத அன்பை எங்க காட்டுறான்னா தன்னுடைய மகளின் மீது காட்டுகிறான். ஒரு மகள் தன்னுடைய தந்தையின் மீது அளவுக்கு அதிகமாக அன்பை வைக்கிறார். தந்தை தன்னுடைய மகளின் மீது அன்பை வைக்கிறார். தந்தை மகளின் மீதும் தாய் மகனின் மீதும் அன்பு வைப்பது என்பது ஒன்றால் இழப்பால் ஏற்பட்டு வருகின்ற ஞானம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப தன்னுடைய பிள்ளையின் மீதும் பெண்ணின் மீதும் அளவுக்கு அதிகமான அன்பை காட்டுகிறார்கள். அப்படி அன்பை காட்டி வளர்த்தவர்கள் உண்மையிலேயே ஒரு தாயின் தகப்பனும் தன்னுடைய பிள்ளையின் மீதும் பெண்ணின் மீதும் அளவுக்கு அதிகமான அன்பை காட்டி அவர்களுக்கு அன்பையே ஊட்டி வளர்த்திருந்தால், அப்படிப்பட்டவர்கள் இறந்து போனால் அந்த இழப்பை சரி செய்து கொள்ளவே முடியாது. உலகத்திலேயே ஒரு மாபெரும் இழப்பு எது தெரியுமா? ஒரு மகனுக்கும் மகளுக்கும் தாய் தந்தை இறந்து போவதுதான். ஒரு கணவன் மனைவி உண்மையான பாசத்தோடு, உண்மையான அன்போடு, உண்மையான காதலோடு சில ஆண்டுகள் வாழ்ந்து வந்தாலும் கூட அதில் யாராவது ஒருவர் இறந்து போனால் அவரால் அந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது. ஒரு காதலன் காதலி உண்மையாக காதலித்தார், நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், உண்மையாக காதலித்தால், அவளுடைய மனத்தை மட்டும் காதலித்தால், அப்படிப்பட்டவர் இறந்து போனால், ஒரு விபத்தில் இறந்து போனார், அந்த காதலனோ காதலியோ தன்னுடைய உண்மையான அன்பு காட்டியவர் இறந்து போனால் உடனடியாக அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏன்னா அந்த அன்பு அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. இப்ப இழப்பை தாங்கிக் கொள்ளதான் முடியாது. அதை யார் என்ன சமாதானம் சொன்னாலும், யார் எது செய்தாலும் அந்த இழப்பை சரி செய்ய முடியாது. காலம் கனிய கனிய மனது ஒரு பக்குவ நிலைக்கு, ஒரு சமாதான நிலைக்கு, ஒரு அமைதியான நிலைக்கு வரும்போதுதான் அந்த துக்கத்திலிருந்து விடுபட முடியுமே தவிர மற்றவர்கள் யாராலும் அந்த இழப்பிலிருந்து, அந்த துக்கத்திலிருந்து அவர்களை விடுவிக்க முடியாது. அனுபவிப்பவர்களுக்கு தான் அதனுடைய ரணவேதனை தெரியும். அந்த மனவேதனையும் மன கவலையும் அவர்களுக்கு தான் தெரியும். எதிராளிகள் பேசலாம், அவங்க வயசாயிடுச்சு இறந்துட்டாங்க, அது ஏன் நினைச்சிட்டு இருந்தா எப்படிங்க, இறைவன் அவர்களை கூட்டுன்னு போகணும்னு நினைச்சா கூட்டுன்னு போயிட்டாங்க, நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் நடக்கிறத பார்க்கலாம் வாங்க, எல்லா சமாதானங்களை சொல்லுவார்கள். ஆனா சில ஜென்மங்களுக்கு அது புரியுறதில்லை. எவ்வளவுதான் சொல்லி பாருங்க புரியாது. அப்போ அனுபவிப்பவர்களுக்கு தான் அதனுடைய வேதனை, கவலை, துக்கம், துயரம். புதைச்சேற்றில் சிக்கியவர்களுடைய நிலைமை எப்படியோ அது போல அவர்கள் நிலைமை இருக்கும். சில காலங்கள்
செல்ல 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 மனம் தானாக அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் அவர்களுக்காக வந்தால் ஒழிய அந்த வேதனையிலிருந்து வெளிவர முடியாது. காலம் கனியும், எப்படிப்பட்ட வேதனையும் மாறும். ஆனால் சிறிது காலதாமதமாகும். ஏன்னா அந்த அன்பை, அவர்கள் காட்டிய அன்பை வேறு ஒருவரால் இந்த உலகத்தில் தரவே முடியாது. ஒரு தகப்பன் ஒரு மகளின் மீது காட்டிய அன்பை ஒரு கணவனால் தந்து நிறைவு செய்ய முடியாது. ஒரு தாய் தன்னுடைய மகளின் மீது காட்டிய அன்பை ஒரு மனைவியால் சரி செய்ய முடியாது. சொல்லலாம், தாய்க்கு பின் தாரம்னு சொல்லலாம். தாயினுடைய அந்தஸ்து, தாயினுடைய மதிப்பு, அதுக்கு ஈடு இணை இந்த உலகில் எதுவும் இல்லை. அதனால தான் முன்னோர்கள் தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்னார்கள். முன்னோர்கள் கூறியதெல்லாம் அனுபவத்தின் மூலமாக வந்த உண்மையான வாய்மை மிக்க சொற்கள். அதனால ஒரு பேச்சுக்கு அது நடக்கும், நடந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு, ரணவேதனை இருக்கதான் செய்யும், வேதனை இருக்கதான் செய்யும். ஏன்னா அதை ஈடு செய்ய முடியாது. அந்த அன்புக்கு ஈடு எதுவும் கிடையாது. ஆகவே காலம் செல்ல செல்ல செல்லதான் அந்த ரணவேதனையானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இயல்பு நிலைக்கு வர சில நாட்கள் ஆகும். உடனிருப்பவர்கள் ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய துக்கத்தை தூண்டிவிடக் கூடாது. புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.